ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். ஆனால் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நீங்கள் அவங்கக்கிட்டெல்லாம் எதுவும் பேசிகிட்டு இருக்காத. அவங்களால முடிஞ்ச விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. நம்ம அதையெல்லாம் ஏற்றுக்குங்கிற அவசியம் கிடையாது. உனக்கு என்ன படுதோ அதை மட்டும் நீ செய்யுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு உடனே நான் சொன்னேன், ஏன் இது மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க? போக போக உங்களுக்கு எந்த விஷயத்துலையுமே ஒரு ஈடுபாடுங்கிறது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் நம்ம செய்ய முடியும், பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, அந்த இன்டர்வியூக்கு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இன்டர்வியூ அட்டன் பண்ணுன்னா கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. எல்லாமே கிடைக்குமா உனக்கு. போக போக சம்பளம் உயரும். நம்ம இப்போக்கி கம்மி சம்பளமாக இருக்குது அப்படின்ட்டு நீ நினைக்காத. இதெல்லாம் போக போக சம்பளம்லாம் ஏறும். நம்ம அதை பார்த்துக்கலாம் இருக்கிறத அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதுக்கு இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுவோம். அதை தவிர இப்போ நம்ம எதுவும் செய்ய வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நான் இருந்தாலும் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி முயற்சி பண்ணுறேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணி என்னால் முடிஞ்ச விஷயங்கள் எதாவது இருக்கோ அதை நான் பார்த்துக்கிட்டு இது பண்ணுறேன் அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். இதுக்கு மேலே நம்ம யாரையும் நம்ம இது கிடைக்கல பண்ணலைன்னா அவங்களையெல்லாம் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு வேலை கிடைக்கிது, கிடைக்கல. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அதை விட்டுட்டு நம்ம இதெல்லாம் சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம மாற்றணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, சரி சரி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. போக போக எல்லாமே எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு இது தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்மளாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே இதெல்லாம் நம்ம பண்ணணுன்னா அதெல்லாம் நம்மளுக்கு சரியாக வராது. அம்மா அப்பா எதுக்கு வேணுமோ அதை தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கணும். போக போக அவங்களுக்கும் நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுல்ல. படிக்க வச்சுட்டாங்க. நம்மளாவே நம்ம வேலையை செஞ்சுக்க வேண்டியது தான். அதுக்கு மேலே நம்ம எதுவும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது தான். இதுக்கு மேலே அவங்களுக்கு இதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் எதிர்பார்க்காத. அவங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்க வச்சு பார்த்துக்குவாங்களே தவிர, நம்மளுக்கு அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு அதிலெல்லாம் நம்ம இது பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லணுங்கிறது கிடையாது. போக போக அவங்களுக்கு தேவையான விஷயங்களில் அவங்கவுங்க இது பண்ணிக்குவாங்க. நம்ம இதுக்கு மேலே அவங்களுக்கு எதுக்காகவும் நம்ம உறுதி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. என்னத்த இருந்தாலும் அவங்க பண்ணுற விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம பண்ணுற விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். அவ்வளோதான் அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் போக போக உங்களுக்கு இதனால அதனாலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க. வேலைக்கு போகட்டும். போனால் தான் அதோட கஷ்டம் என்னங்கிறது அவளுக்கும் தெரியும் அப்படின்னோடனே, எனக்கு தெரியாமல் இல்லை, கஷ்டம் எதுவும் தெரியாமல் இல்லை. எல்லா கஷ்டமும் எனக்கு புரியுது. புரிஞ்ச வாசிக்கு தான் நான் இந்த அளவுக்கு இதெல்லாம் நான் யோசிக்கிறேனே தவிர, இல்லாட்டினா யோசிக்க மாட்டேன். போக போக உங்களுக்குமே அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது இல்லைங்கிறது உங்களுக்கு புரியும். புரியிறப்ப அதெல்லாம் நான் எல்லாமே மாற்றமாக இருக்கிறதுக்கான இதுங்கிறது இருக்கும் அப்படின்னோடனே, சரி விடுங்கம்மா, அதெல்லாம் நடக்கிறப்ப நடக்கட்டும். நம்மளுக்கு இதனால் எதையும் சரி வராது அப்படின்ட்டு நம்ம இருந்துக்க வேண்டியது தான் அப்படின்னோடனே, சரி வராத விஷயங்களை நம்ம அதை பற்றி பேச வேண்டியதில்லை. இப்போதைக்கு அதை பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்களுக்கு இதனால் வர்ற விஷயங்கள் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னோடனே, சரி சரி தெரிஞ்சுட்டு போட்டோம். இதுக்கு மேலே நம்ம யாரையும் காரணம் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு